So, okay, now we will start ப்ரிப்பேர் கிடையாது. மெஹந்தி கோனெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஆர்டருக்கு இன்னைக்கு கிளம்பலாம். ஓகே, பை. ஹலோ, வணக்கம் எல்லாருக்கும். நான் அஞ்சு ராஜசேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஸ்பெஷலான கிளைண்ட் மெஹந்தி ஜேர்னியாக தான் ஷேர் பண்ண போகிறேன். ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஆர்டர் டே அப்போது கோன் ப்ரிப்பேர் பண்ணுறதுலேருந்து கிளைண்ட் வீட்டுக்கு போய் மெஹந்தி போட்டு விடுறது வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ இன்றைக்கான மெஹந்தி ஆர்டர் எப்படி இருக்குன்னு நம்ம அன்றைக்கி ப்ளாக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன். இந்த கிளைண்ட் ஒரு மாம் டு பி, அதனால் இந்த மெஹந்தி இன்னும் ஸ்பெஷலைஸ்ட்னு வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, இதில் நான் சில சொதப்பலும் நான் பண்ணியிருப்பேன். ஸோ என்ன தப்பு பண்ணேன், அதை நான் எப்படி கவர் பண்ணேங்கிறது நான் இதில் சொல்லியிருப்பேன். ஓகே, வீடியோ லாஸ்ட் வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ ஃபர்ஸ்ட்டாக மெஹந்தி கோன் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆர்கானிக் மெஹந்தி கோன் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த கெமிக்கலும் இதில் ஆட் பண்ணலை. நேற்று நைட்டு ஸ்டெயின் டெஸ்ட் எடுத்தேன் இல்லையா, 2 minutes கையில் வச்சுட்டு எடுத்தேனே, அந்த ஸ்டெயின் தான் இது. இதுக்கு முன்னாடி உள்ள கிளிப்பில் வந்துட்டு கோன் ரோல் பண்ணுறது, சீல் பண்ணுறது, அப்புறம் எப்படி மெஹந்தி வந்துட்டு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா சீல் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக காமிச்சிருப்பேன். ஓகே, மிக்ஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிடுறேன். மிக்ஸ் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அதுதான் ஸ்மூத்தாகவும் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கும் யூஸாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற செலோஃபன் ஷீட் பேர் வந்துட்டு ஃப்ரோசன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. அண்ட் பின் 0.38 அண்ட் 0.5 தான் நான் யூஸ் பண்ணுவேன். கிளைண்ட் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிடுறேன். இவங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் போல், அதை என்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்பெஷலி நான் லாவெண்டர் ஆயில் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. லாவெண்டர் ஆயில் ஸ்கின்னுக்கு சேஃப் தான், மேக்ஸிமம் எல்லா ஸ்கின் டைப்புக்கும் ஒத்து போகும். ஸோ ஸ்கின் ஜென்ரலாகவும் நல்ல ஸ்டெயினும் இது தந்துடும். அதுக்கு நல்ல ஸ்டெயின் இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். கோன் ஃபில் பண்ணும்போது ஏர் பபிள் இல்லாமல் அந்த மாதிரி ஏர் உள்ளே இதாகாமல் ஃபில் பண்ணுறது நல்லது. அதுவும் ரொம்ப முக்கியம். அதான் டிசைன் நல்லா நீட்டாக வரும். இந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் தான் நல்ல மெஹந்தி ரிசல்ட்டுக்கு பேஸாகவும் இருக்கும். கிளைண்ட் ஆல்ரெடி நம்மக்கிட்ட டிசைன் எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ தீம் பேஸ்ட் டிசைன் தான். நான் என்னன்றதை போட்டதுக்கப்புறமா காட்டுறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கோன் ஃபில் பண்ணிவிட்டு சீல் பண்ணுறேன். எல்லாமே ஏர் உள்ளே போயிடக்கூடாதுன்றதுனால மேலே மட்டும் லாக் பண்ணிவிட்டு போடுவேன். கீழே நல்லா ப்ரெஸ் பண்ணி அது எந்த ஃப்ளோவில் இருக்குங்கிறத செக் பண்ணிவிட்டு மேலே டைட்டாக சீல் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ கோன் எல்லாமே இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதுக்கான பேக்கிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. என்னோடய லோகோவையும் நான் ஒட்டிட்டேன். தென் இந்த ப்ராசஸ் நான் ரொம்ப மறந்துட்டேன். இது சீல் அண்ட் ஸ்ப்ரேன்னு சொல்லுவாங்க. இதுதான் நான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். லெமன் சுகர் வாட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அது ரெடி பண்ணி நான் அந்த பாட்டிலில் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஓகே, பேக்கிங் எல்லாமே ரெடி. ஓகே, இப்போ நான் கிளைண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். நான் என்னோடய எல்லா மெட்டீரியலையும் செக் பண்ணிட்டேன், எல்லாம் எடுத்துட்டேனாங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பிட்டேன். ஸோ கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கிறேன் நான். இது ரொம்ப லாங்காலாம் இல்லை கிளைண்ட் வீடு. என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் நியர்பை பிளாக் தான், சேம் அப்பார்ட்மெண்ட்டு தான் அவங்களும் இருக்காங்க. ஸோ பக்கத்துலேயே முடிஞ்சிச்சு. 10 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஈஸியாக போய் அவங்களோட லொக்கேஷனை ரீச் ஆகிட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ என்னோடய ஃபீலிங் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட். அந்த கிளைண்ட் எப்படி இருப்பாங்க, அவங்க வீடு எப்படி இருக்கும், எல்லாமே மிக்சடாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலி கிளைண்ட் வீட்டுக்கு போயாச்சு. இதுதான் கிளைண்ட்டோட வீடு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஹாலே. ஹாய்.
கிளைண்ட்டோட பேசிகிட்டே அவங்கள கம்ஃபர்டபுளாக செட்டில் பண்ணி டிசைனும் சூஸ் பண்ணிவிட்டு மெஹந்தி ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு மெஹந்தி போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அவங்கள கம்ஃபர்டபுளாக நம்ம வச்சுக்கணும். ஸோ அவங்களுக்கு பேக் பெயின் அடிக்கடி வருங்கிறதுனால ரொம்ப நேரம் உட்காந்துருக்க முடியாது. நம்மளோட ஒர்க் ஸ்லோவாகவும் நீட்டாகவும் இருக்கணும். அதே சமயம் கிளைண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் ஸ்பீடெல்லாம் இருக்கணும். சரி, ஓகே, நம்ம இப்போ வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வீடியோ கூட எடுக்காமல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிளைண்ட் வந்துட்டு மெஹந்தி வேணும்னு என்கிட்ட கேட்கும்போதே அவங்க சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு தீம் பேஸ்டு தான் இருக்கணும், பேபி ஷவருக்கான தீமில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் ஒரு குட்டி குட்டி டூடில் டிசைன் அந்த மாதிரி பேபி தீம்லாம் இருக்கும் இல்லையா, ட்ரெஸ்ஸு, ஃபீடிங் பாட்டில், அந்த இயர், அந்த மாதிரி குட்டி குட்டி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஆட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் டிசைனாக கொண்டு வந்தாச்சு நம்ம. ஸோ அது அழகாகவும் வந்துருச்சு, அவங்களுக்கு நல்லா சூட்டாகவும் ஆச்சு. அவங்களே சொல்லிட்டாங்க, 1 ஹேண்ட் ஃபினிஷ் பண்ண போவே அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலி மெஹந்தி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டிசைன் சூப்பராக வந்திருக்குன்னு அவங்க வாயிலேருந்தே சொல்லிட்டாங்க. கிளைண்ட்டுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட்டை கூப்பிட்டு காட்டினாங்க, அவங்களோட அத்தை எல்லாத்தையுமே கூப்பிட்டு காட்டிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குமா, நல்லா போட்டிருக்கேன்ல அப்ரிஷியேட் பண்ணாங்க. கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. அவங்க ஃபேமிலி எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்குனாங்க. அதை பார்த்ததும் அவங்க அத்தைக்கும் ஆசை வந்து அவங்களும் என்கிட்ட போட்டுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டுட்ருந்தாங்க. அவங்களோட டிசைனும் அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கணும், ஆனால் சீக்கிரமாக முடிக்கணும்னு கேட்டுட்ருந்தாங்க. அவங்களுக்கும் போட்டு விட்டு அழகாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது என்னோடய ஒரு சின்ன சின்ன சொதப்பல்னு சொன்னேன் இல்லையா ஸ்டார்டிங்லேயே, அது என்னன்றதை சொல்லிடுறேன். ஆரம்பமே என்னோடய மிக்சிங்கில் தான் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னென்னா, நான் மிக்ஸ் பண்ணும்போது வந்து தண்ணி வந்து பார்த்து பண்ணணும்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணதில் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி திக்காக இருந்திருக்கு. நான் அதை நோட் பண்ணவே இல்லாமல் இருந்திருக்கேன். ஆனால் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், ஆனாலும் நான் கொஞ்சம் ஈஸியாகவே முடிச்சிட்டேன். நல்லாவே டிசைன் வந்துருந்துச்சு. அவங்களும் சாட்டிஸ்ஃபைட். அது வரைக்கும் எனக்கு ஹாப்பி. ஒரு ஆஃப்டர் கேர் பாமும் என்னோடய கார்டும் கொடுத்துட்டேன். தென் எல்லாம் முடிஞ்சது. நல்லா பேக் பெயினும் ஆச்சு. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என் வீட்டுக்கு போகிறேன். பயங்கர பேக் பெயின். ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதோட இந்த வீடியோ இங்கேயே முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான கிளைண்ட் மெஹந்தி வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you in next video.